அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களில் மங்கள கிரகம் அப்படின்னா சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொன்னோன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது குபேர யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இந்த குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே சில விதமான மாற்றங்களை அது ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் குபேர யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் பணத்தை அள்ளுவது அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டதா? என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது? அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார்? அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்தும் வருகிறார். குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஒரு ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். அதன் காரணமாக குரு பகவானினுடைய இடமாற்றம் 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. குரு பகவான் ஒரு ராசியில் உச்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் குரு பகவான் கடந்த 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு தன்னுடைய இடத்தை மாற்றினார். தற்போது ரிஷப ராசியில் பயணம் செய்து வந்துட்டுருக்காரு. குரு பகவான் ராசி மாற்றம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் அனைத்து ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ரிஷப ராசியில் வக்ர நிலையில் பயணம் செய்து வந்த குரு பகவான் இந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அனைத்து ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில ராசிகள் நற்பலன்களை பெறுவதாக சொல்லப்படுது. அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலைகள் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு பல்வேறு வகைகளில் பல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு நல்ல நிலைகள் உருவாகும். அவர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் மேன்மை அடைவதோடு நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இரட்டிப்பு லாபத்தை வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்ததோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பிரிந்து சென்ற உறவினர்கள் விரும்பி சேருவாங்க. உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தேவையான
தேவையான தக்க உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் நலம் மேன்மையாகவே காணப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் அமைக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய அளவில் யோகத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது. அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திருப்பி விட போவதாக சொல்கிறாங்க. புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி முக்கியமான பணிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம் இல்லை சலுகைகள் போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த நேரம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல விஷயங்களில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, மனை, சொத்து, சுகம், வாகனம், வண்டி வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த பலதரப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நெடுநாளைய நோய் மருந்திற்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பிய அனைத்து விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்வுகளில் நீடித்திருந்த தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகி சுபமாக மங்களகரமாக அனைத்து சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது. அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தோன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். புதிதாக வீடு அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையப்பெறுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பரம்பரை சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கப்பெறும். குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது காலதாமதமாகி கொண்டிருந்த இழுபறியாக இருந்த பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிதாக தொழில் தொடங்கிறது இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் சூடுபிடிக்கிறது, புதிய யுக்திகளை கையாளுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு மிகுதியாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்க உத்தியோகத்தில், பணியிடத்தில், அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த பல்வேறு சலுகைகள், இல்லை இடம் மாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுத்தீங்க அப்படின்னா, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெற்றிகரமாக சாதகமாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாளைய ஆசைகள், கனவுகள் இவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு சுபமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க.